சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகின்ற அறிவில வளருவோம். தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4. அன்பு சிறு பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். குட்டி சௌக்கியமா இருக்கிறீங்களா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. போன முறை நான் கொடுத்திருந்த அந்த ஹோம்வொர்க்கை மிக அருமையாக, மிக சீக்கிரமாக, விசேஷமாக மலேசியாவில் இருக்கக்கூடிய ஐசாக்கை குறித்து நான் ரொம்பவே பாராட்டுகிறேன். அந்த பிள்ளை எதை கொடுத்தாலும் அவ்வளவு சீக்கிரமாக அழகாக செஞ்சு முடிக்கிறாப்புல. அது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு செய்தி கேட்ட பின்பு ஐசாக்கு அதுக்குண்டான அந்த கமெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கிறது. இன்னும் பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால இந்த அருமை பிள்ளைய தேவன் எனக்கு கொடுத்ததை எண்ணி நான் ரொம்ப சந்தோஷம் பண்றேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அதற்காக மற்ற பிள்ளைகளெல்லாம் ஒன்னும் இல்லை அப்படி நான் சொல்லல. அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்தார் இல்லையா ஐசாக்கு, அதனால தான் சொன்னேன். அதுபோல முன்ன கூட ஃபர்ஸ்ட்ல அனுப்பியிருக்கிறாங்க. அருமை மகள் பியூலா, ஸ்டேசி, எமிமா மற்றும் சிலர்கள் இன்னும் சீக்கிரம் அனுப்புறாங்க. கெச்சியா, கிதியோன்னு எல்லாம் வேகமா அனுப்புறாங்க. சிலர்கள் லேட்டா அனுப்புறது அவங்களோட பொறுப்பு எவ்வளவு இருக்குன்னு எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஸ்ரீலங்காக்காரங்க, அவங்களுக்கு நெட்வொர்க் இல்லை உதய சிஸ்டர் அவங்களுடைய பகுதியில். ஆனா அந்த பொறுப்பா அவங்க அனுப்புறாங்க பாருங்க, இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இதுதான் எனக்கு நீங்க கொடுக்குற மரியாதை. அதை வைத்துத்தான் நான் உங்களோடு கூட உறவாட முடியும். நீங்க எப்படி ரெஸ்பான்சிபிள் பண்றீங்க, எந்த அளவுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸுங்க இருக்கு, அதான் எனக்கு சந்தோஷம். ஓகே, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வேகமாக வீட்ட பகுதியில் இருந்து நாம் வாசிக்கலாம். நம்ம தெய்வீக கூடாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள்களை குறித்து ஒவ்வொன்றா நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம்தான். ஆனா எப்போ முடிய போகுது அதுதான் தெரியல. ஏன் சொன்னா இந்த தெய்வீக கூடாரத்துக்குள்ள இருக்கிற எத்தனையோ பொருளுங்க இருக்கு. இன்னும் நம்ம ஒரு பொருளையே இருக்கிறோம், அதுதான் தூப பீடம். அந்த தூப பீடத்தையும் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் அதுவே முடியல. யாத்ராகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1 வசனம் வரைக்கும் மீண்டும் கீழே காணக்கூடிய வசனங்கள். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். இப்ப நம்ம விட்ட பகுதி வந்துட்டு கொஞ்சம் ஒரு 3ஆம் வசனத்துல இருக்கு. அதன் மேற்புறத்தையும் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசும் பொன் தகட்டினால் மூடி. இப்பதான் கவனிக்கணும், சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டு பண்ணி, அந்த தூபப்பீட சுற்றிலும் பொன் திறனையை உண்டு பண்ணி, அங்கதான் நம்ம விட்டோம். இப்ப அதை கவனிக்கணும். ஆனா அதற்கு முன்னாடி நானும் இப்போ வந்துட்டு கொள்ளைகளுக்கு புறப்பட்டுன்னு இருக்கிறேன். அதனால இருந்து புறப்படுற நேரத்தில் என்னைக்குமே சிசிகே இருக்காது சண்டே கிளாஸ்ல. ஆனால் சில பிள்ளைங்களை நினைக்கும் போது, சென்னை பிள்ளைங்களெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷம். அந்த பிள்ளைங்க ஒருத்தர் தவறாம சத்தியத்தின் பெருவிழாக்கு வராங்க. அதனால இந்த சத்தியத்தின் பெருவிழா வைக்கிற நேரத்தில் சிசிகே இருக்காது. ஆனா அந்த பிள்ளைங்களை நினைக்கும் போது, சென்னை பிள்ளைங்க, மற்ற கரூர் அங்கிருந்து வர பிள்ளைங்க, இவங்களெல்லாம் நினைக்கும் போது, அந்த ட்ரெயின்ல வரும்போது அவங்களுக்கு இந்த சிசிகே இருந்தா உதவுமே, அதை கவனிச்சுட்டு வருவாங்களே, அவங்களுக்காக தான் ரிஸ்க் ஆனாலும் பரவாயில்ல, அந்த பிள்ளைங்களுக்காக செஞ்சிடுவோம் அப்படின்ற சந்தோஷத்துல. ஈரோடு, நான் பேர் சொல்ல கட்டி கோபிச்சுக்காதீங்க, ஈரோடு புனிதவுடைய பிள்ளைங்க, இந்த மாதிரி சில பிள்ளைங்க அவங்க சத்தியத்தின் பெருவிழாவில் பங்கு பெறுதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பிள்ளைங்களுக்காக தான் நம்மளுக்கு ரிஸ்க் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சாவது பேசிட்டு போலாமே, அவங்க வந்து பிற்பாடு ட்ரெயின்ல வரும்போது, பஸ்ல வரும்போது கவனிச்சுட்டு வருவாங்க அப்படின்னு. ஓகே, அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லணும். 3ஆம் வசனத்துடைய கீழே தான் இப்ப நம்ம இருக்கிறோம். அந்த தூபப்பீடத்தை சுற்றிலும் பொன் திராணியை உண்டாக்குவையாக சொல்றாரு. அப்படின்னா என்ன? அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? இதான் சொல்லணும். பட் என்னைக்கு உங்களுக்கு குதூகலமாய் இருக்க,
ஏன்னா நீங்க ட்ரெயின்ல பஸ்ல எல்லாம் வரும்போது உங்களுக்கு டைம் சரியா போகணும் என்ற காரணத்துக்காக நான் வந்துட்டு 7ஆம் வசனத்தை ஒரு சின்ன எடுத்துக்காட்டெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 7ஆம் வசனத்தை, ஐயோ என்ன பிரதர் 3ஆம் வசனத்துல இருந்து நேரடியா 7ஆம் வசனத்துக்கு போயிட்டீங்களேன்னு கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் ஆதங்கமாகும். பரவாயில்ல, நான் மறுபடியும் அடுத்த வாரம் 3ஆம் வசனத்துக்கே வரேன். இன்னைக்கு நான் 7ஆம் வசனத்தை எடுத்துக்கிறேன். ஒரு குதூகலமான ஒரு விஷயத்த சொல்றேன். அது என்ன அப்படின்னா, படிக்கட்டுமா? உங்க வசதிக்காக நான் படிக்கிறேன். குட்டீஸ் கேட்டு தானே இருக்கிறீங்க? வெரி குட். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆரோன் காலை தோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன். விளக்குகள் பாருங்க, விளக்குகள் விளங்கும் போதும், விளக்குகள் விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுதான். நித்திய தூபம் இதுதான். நீங்க நித்தியமா செய்யணும் சொன்ன ஆண்டவர் எங்க வனாந்தரத்துல அந்த தெய்வீக கூடாரத்துல சொல்லிட்டார் அப்படின்னா, பிறகு தாவீது ராஜா கட்டின கோயில்ல கூட அதுதானே ரூல்ஸ். நல்லா கவனிச்சு பார்த்தா, இப்போ இதை சொல்லும் போது யாத்திராகமம் புஸ்தகம், அப்போ எல்லாருமே வனாந்தரத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு இதுதான் நித்தியமா அப்படின்றாரு. கடவுள் சொல்ற நித்தியத்தை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்ல. இந்த மாதிரி எதெல்லாம் சொல்லி இருக்கிறார்னா, நான் கர்த்தர், என்னுடைய பெயர் இதுதான், நித்தியம். அங்க சொல்ற நித்தியம் நிறைய பேர் தவறாக எவர்லாஸ்டிங் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. அவருடைய பெயர் என்னைக்குமே நித்தியம் கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, 7th டே, அதாவது 7வது நாள் நீங்க அனுசரிக்க வேண்டியது நித்திய கட்டளை அப்படின்றார். அது நித்தியம் சொல்லுது. இவங்க வானம் பூமி ஒளிர வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தப்பு. அங்க நித்தியம் சொல்லுது, நாட் எவர்லாஸ்டிங் உடைய மீனிங். நெக்ஸ்ட், தூபம் காட்டுற விஷயம் நித்தியம் சொல்றாரு. நித்தியம் சொன்னா காலங்காலத்துக்கும் இப்படிதான் தூபம் காட்டினிருங்க. நித்தியம் என்ற வார்த்தை நாட் எவர்லாஸ்டிங் ஆர் எண்ட்லெஸ், அந்த மீனிங் அல்ல. நான் சொல்ற வரைக்கும் நிறுத்தக்கூடாது என்பதுதான் நித்தியம். அதனாலதான் கடவுளுக்கு பெயர் என்பது கிடையாது. ஒரு அற்புதமான ஒரு செய்தி ஒன்று பேசிட்டு இருக்கிற, யெகோவாவா யாவை என்பதா இல்ல நான் என்பது கடவுளுடைய பெயரா? அந்த அற்புதமான செய்தியை தயவு செய்து வாழ்க்கையில ஒரு முறையாவது கேட்டுடுங்க குட்டீஸ். தெரியுமா, இன்னைக்கு யெகோவான் ஓடிட்டு இருக்கிறாங்களே, இதுதான் என் நித்திய நாமம் சொல்றாரு. அது படிக்கிற விதம் அவங்களுக்கு சரியா புரிய மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். கடவுள் சொல்ற இப்ப இந்த 3 விஷயம் சொன்ன பாருங்க. 7வது நாள் நித்தியம்ன்றார், தூபம் காட்டுதல் நித்தியம்ன்றார், என் நாமம் நித்தியம்ன்றார், அப்புறமேட்டு விருத்த சேதனம் செய்வது நித்தியம்ன்றார். இது எதுவுமே நித்தியம் அல்ல. நித்தியன்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் சொல்ற வரைக்கும் செய்யணும் அப்படின்னா அவர் மாத்த போறாருன்னு அர்த்தம். ஏனவைதான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அப்படின்னு ஏன் ஆண்டவர் அதை கொடுத்தார்? அப்ப ஏன் ஆண்டவர் அங்க நித்தியம் சொல்றார்? நித்தியத்துடைய அர்த்தம் என்ன? நான் சொல்ற வரைக்கும் என்பதுதான் நித்தியம். சில இடங்கள்ல நித்தியம் வருது எவர்லாஸ்டிங், எண்ட்லெஸ். ஆனா இங்க வர நித்தியம் நான் சொல்ற வரைக்கும்ன்ற அர்த்தம். இதை உங்களுக்கு விளக்கி தர இந்த 7ஆம் வசனத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு குதூகலமா இருக்கட்டுமே உங்களுடைய டிராவல் அப்படின்னு இந்த 7வது வசனத்தை நான் எடுத்துக்கிறேன். மறுபடியும் ரெகுலரா 3ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கும் போது 7ஆம் வசனத்தையே எடுப்பேன். ஆனா இன்னைக்கு குதூகலமா உங்களுடைய டிராவல் நல்லா இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக புறப்பட்டு என் கூட நீங்க ஆராதிக்க வரீங்க. கொஞ்சம் குறைவு 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர். அப்போ உங்களுக்கு போர் அடிக்க கூடாதுன்னு இப்ப இந்த மெசேஜை நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஓகே, என் அன்பு தேவ பிள்ளைகளை, அப்ப ஆண்டவர் இங்க நித்தியம் சொல்றார். நித்தியமா 2 வேளைகளில் நீ இதை செய்யணும். காலையில தூபம் போட்டது தூபம் போட்ட மாதிரியே இருக்கணும்.
ஆனா மறுபடியும் மாலை நேரத்திலும் கூட மறுபடியும் தூபம் போடணும். ஏன்னா நைட்டு யாரும் இருக்கிறது இல்லை. நீங்க அந்த தூபப்பீடம் அப்படியே அதுல இருந்து புகை சுகந்த வாசனை வந்துட்டே இருக்கணும். காலையில நீங்க போட்டீங்க, அது ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள முடியலாம். முடிந்ததுன்னு தெரியும் போது மறுபடியும் மாலை நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணும். அது நீங்க காலை நேரத்துக்கு வரும்போது அது முடியும் போது மறுபடியும் காலையில ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி நீங்கள் நித்தியமாய் அந்த சுகந்த வாசனை வரும்படி நெருப்பு மூட்டிக்கிட்டே இருக்கணும், தூபம் போட்டுக்கிட்டே இருக்கணும், சுகந்த வாசனை வந்துகிட்டே இருக்கணும். ஆனா ஒண்ணு, அந்நிய அக்கினி மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டார் இல்லையா? 8 வசனத்தில் சொல்றார், உங்க தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. 9 வசனம், அதன் மேல் அந்நிய தூபத்தை ஆகிலும் தகன பலியாகிலும் போஜன பலியாகிலும் படைக்க வேண்டாம். அதுல நெருப்பு இருக்குன்னு விளையாடாதீங்க. அப்படி விளையாடினால் என்னுடைய விளைவுகளை நீங்க சந்திப்பீங்கன்ற அர்த்தம். வாங்க, அந்த விளைவு தான் உங்களுக்கு இந்த டிராவல் நேரத்தில் உற்சாகமா இருக்கட்டும்னு நான் உங்களுக்கு இதை கொடுத்துட்டு இருக்கிறேன். ஹோம்வொர்க் கூட பாருங்க, எப்போதுமே ஹோம்வொர்க் கொடுத்து உங்களை வருத்தப்படுத்த மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரிந்த ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க நல்லா படிக்கணும், நீங்க நல்ல ஹோம்வொர்க் எழுதணும். எனக்கு அந்த விருப்பம் எல்லாம் கிடையாது. என்னுடைய விருப்பம் என்னன்னா, நீங்க நல்லவங்களாக இருக்கணும், நீங்க எப்பொழுதும் சபைக்கு கீழ்ப்படுகிறவங்களாக இருக்கணும், நீங்க நான் சொல்லக்கூடிய கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு நீங்க இணங்குகிறவர்களாக இருக்கணும். இதுதான் என்னுடைய சந்தோஷம். படி படி, ஹோம்வொர்க் எழுது, ஹோம்வொர்க் எழுது. இந்த விருப்பம் எல்லாம் எனக்கு கிடையாது. என் பிள்ளைங்களுக்கே நான் சொல்லுவேன், படிக்காதீங்கம்மா, நல்லவங்களா இருங்க, நல்ல பண்புகளை கற்றுக்கங்க. நாளைக்கு என்னை போல நீங்க வரணும், என்னை பாருங்க, என்னை போல வரணும். மாறாக படி படி ஹோம்வொர்க். இப்ப கூட பாருங்க, இந்த கூட்டத்துக்கு எக்ஸாம் இருக்கு, எமிமாக்கு சயின்ஸ் எடுத்திருக்கிறா. ஆனால் அந்த 2 டெஸ்ட் இப்ப கை விட்டுட்டு இல்ல நான் உன் கூட வரேன்னு வந்துட்டு இருக்கிறா பாருங்க. அப்போ அந்த அதாவது இந்த சாத்தானுக்குரிய செய்தி எனக்கு மிஸ் ஆயிடக்கூடாது, அதை நான் கேட்கணும். புறப்பட்டுட்டா என் கூடவே. அப்போ எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் சொன்னா, நீ ஹோம்வொர்க் எழுதினியா, நீ படிச்சியா? எனக்கு அது பிடிக்காது. படிச்சு வந்தா நிறைய ப்ராட் வேலை பண்றேன், கெட்ட வேலை பண்றேன். நீ படிக்காத நல்லவனாக இரு. படிச்சு கெட்டவனா இருக்கிறத விட படிக்காத நல்லவனா இரு. அதுக்காக ஸ்கூல்ல விட்டுருங்கன்னு சொல்லல. அதாவது உங்களுக்கு நான் ஹோம்வொர்க்ல கூட ஜாகிரதையா நடத்துறேன். ஹோம்வொர்க்கை என் சொந்த கைகளால டிசைன் பண்றேன், கஷ்டப்படுறேன். ஒரு ஹோம்வொர்க் ஷீட்டை நீங்க படிக்கிறீங்க ஈஸியா, அதை ரெடி பண்றதுக்கு 8-9 மணி நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்றேன். இவளெல்லாம் உங்களுக்கு பிராயசப்பட்டு நான் செய்யறேன். அப்ப இந்த செய்தி கூட பாரு, யோசித்து தான் நான் செய்யறேன். நீங்க டிராவல்ல இருப்பீங்க, நீங்க பார்க்கணும் அப்படின்ற அந்த யோசனையில தான் செய்யறேன். அப்படி இருக்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, அந்நிய அக்கினி அந்த இடத்துல வந்துடக்கூடாது, அந்நிய அக்கினியும் வரக்கூடாது. அதன் மேல நீங்க தகன பலியோ, அதன் மேல் போஜன பலியையோ, அதன் மேல் எந்த விதமான பலிகளையோ நீங்கள் படைக்க கூடாது. அந்நிய அக்கினியே வரக்கூடாது. இவளெல்லாம் ஆண்டவர் சொல்ல காரணம் என்னன்னா, அவங்க அது வேணும்னு செய்வாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அது அவங்க வேணும்னு செய்வாங்க. அதனாலதான் ஆண்டவர் அப்படி செய்யாதீங்க என்று இறைவன் கடிந்து கொள்ள ஆரம்பிச்சார். காலம் உருண்டோட 40 வருஷம்தான் வனாந்தரத்துல இருந்தாங்க. பிறகு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அப்படியே கானானுக்குள்ள பிரவேசித்தாங்க. அப்போ தேவனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு மனிதன் தான் தாவீது. இந்த தாவீது என்ன பண்ணாப்ல, கடவுளுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்ற புனிதமான மனம் கொண்டாப்ல. ஆண்டவர் சொல்றார், கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் நான் வாசம் செய்வேன் நினைக்கிறியா நீ? ஆனால் இன்னும் ஏன் காலம் கூட வரல.
அதனால இருந்து உன் விருப்பத்துக்கு நானும் சம்மதிக்கிறேன் கோயில் கட்ட அப்படின்னாரு. ஆனா முன்னாடி என்ன வார்த்தை பேசுறாரு பாரு, கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் நான் வாசம் பண்றது இல்ல. அது மட்டுமல்ல, எப்படி சொல்றாரு அப்படின்னா, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதம் பீடம், எனக்கு நீங்க எப்படிப்பட்ட கோயில் கட்ட போறீங்க? அப்ப இந்த வார்த்தையிலே தெரிகிறது கடவுள் கோவில்களில் இருக்கிறது இல்ல. அப்ப எங்க இருக்கிறாரு? கொஞ்சம் யோசிங்க. கடவுள் எங்க இருக்கிறாரு? நம்ம உள்ளத்துல இருக்கிறார். அப்படி சொல்லக்கூடாது. நம்ம உள்ளத்துல இருக்கிறார்னு மதீனன்னு சொல்றான், பிற மதத்துக்காரங்களும் சொல்றாங்க. கடவுள் கோவில்களில் இருக்கிறது இல்ல அப்படின்னா அவர் எங்க இருப்பார்? உள்ளம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அவர் சத்தியத்தில் மறைந்திருக்கிறார். இதுதான் உண்மை. நம்ம உள்ளத்துல இருக்கிறார், அது அப்புறமா பேசலாம். ஆனா கடவுள் எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். அப்படியும் பேசக்கூடாது இப்போதுக்கு. நம்ம கடவுள் எங்க இருக்கிறார்? கோவில்களில் இருக்கிறார். அப்படியும் பேசக்கூடாது. கடவுள் எங்க இருக்கிறார்? சத்தியத்தில் மறைந்திருக்கிறார். அப்ப கடவுளை எப்படி தரிசிக்க முடியும்? சத்தியத்தை நீங்க ஒழுங்கா கேட்டாதான் கடவுளை தரிசிக்க முடியும். பிரியமா இருக்கா இல்லையா? சரி, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. குட்டீஸ், அந்த மாதிரி கடவுள் கோவில்கள்ல வாசம் பண்ணுகிறது இல்ல. ஆனா எனக்கு இன்னும் டைம் இல்லை, அதாவது இன்னும் எனக்கு டைம் கை கூடல. சரி தாவீது, நீ சொல்ற மாதிரி செய்ய அப்படின்ட்டார். தாவீது என்ன பண்ணாரு? மடமடன்னு வேலைப்பாட்டுக்கு கை போட்டார், செஞ்சார். இப்போ நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, தாவீது கோயிலை கட்டினாலும் ரூல்ஸ் எல்லாமே யாத்ராகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் சொன்ன மாதிரி தான் தூபப்பீடு தண்டையில ரூல்ஸ் இருக்கும். பழைய ரூல்ஸ், ஆனா புதிய ஆலயம், பிரம்மாண்டமான அழகான பயங்கரமான வடிவத்தில் இருக்கக்கூடிய ஆலயம். ஆனா பழைய ரூல்ஸ்ல தான் போகும். அப்ப கடவுள் இவ்வளவு எல்லாம் அவங்களுக்கு சொல்லி, அந்த 9ஆம் வசனத்தை படிச்சீங்களா? அந்நிய அக்னி அது மேல போடக்கூடாது. அந்நிய அக்னி மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்றாரு, அதுல நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, வேற அந்நிய தூபத்தை ஆகிலும் தகன பலியாகிலும் போஜன பலியாகிலும் நீங்கள் படைக்க கூடாது. அவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இவங்க வேணும்னு செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏன்னா என்னைக்குமே நம்முடைய ஹார்ட்ல, நம்முடைய மனது ஒரு பலவீனமானது. ஸ்டார்டிங்ல பழகும் போது அப்படியே அன்பை கொட்டி பழகுவோம். ஆனா அதே கொஞ்சம் வெறுப்பு, கொஞ்சம் ஏதோ ஒரு சில நேரங்கள்ல ஒரு வாழ்க்கையின் பாதை, உங்க டீச்சர் உங்களை திடீர்னு அவங்களுக்கு தெரியாம உங்களை திட்டி இருக்கலாம், அங்கிருந்து டீச்சர் மேல வன்கண் வைக்கிறது. உங்க பெரியப்பா சித்தப்பா யாரோ ஒருவர் அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயத்துல அன்பாய் பேசிருக்க மாட்டாங்க, உடனே கோபம். இந்த தெருவில் ஒரு நாய் இருக்கு தெரியுமா? பிஸ்கெட் போட்டா வாலாட்டம், இல்லன்னா அதுக்கு நம்ம வேற ஏதாவது எரிச்சல் மூட்டினா கடிக்க வரும். இதுதான் நாய் குணம். நம்ம பெரியவங்க எவ்வளவோ பாரத சுமந்தனு அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கோ, சில நேரங்கள் அன்பா பேசுவாங்க, சில நேரங்கள் அன்பா பேசாம போயிருக்கலாம், அவங்களுக்கு டென்ஷன். ஆனா அதையெல்லாம் நீ கெட்டவன் சித்தி, நீ கெட்ட சித்தி, நீ பெரியம்மா உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு தீர்த்திடக்கூடாது. அப்படி என்ற மனசுக்குள்ள கூட நாம வரக்கூடாது. நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே நம்ம நல்ல குணத்துல அப்படியே இருக்கணும். அவங்க திட்டினா என்ன, திட்ட கட்டி என்ன, அவங்க அன்பா பேசினா பேச கட்டி என்ன, என் ரத்தம் என்னுடைய சொந்தம் அப்படின்னு நீங்க அன்பா இருந்தீங்கன்னா உங்களால இருந்து பெரியவங்களுக்கு ரொம்ப ஆறுதல் கிடைக்கும். நீங்க அவங்க எதிர்க்கிறாங்களா அப்படின்னு நீங்களும் எதிர்த்து பேசினால் உங்களை விட அவங்களுக்கு ஆறுதல் எது சொல்ல? நீங்க பிள்ளையா இருக்கிறீங்க இல்லையா, அதுதான் அவங்களுக்கு ஆறுதல். அப்படிதான் இந்த பிள்ளைங்க, இஸ்ரேல் பிள்ளைங்க ஆண்டவருக்கு அப்படிதான் நடந்திருக்கணும். ஆனா சலிப்பு வருது. தீர்க்கதரிசிங்க பேசும்போது, கடிந்து கொண்டு பேசும்போது இவங்களுக்கு சலிப்பு வருது. அப்போ இவங்களுடைய திசை என்ன ஆகுது? அந்நிய தூபங்கள், அந்நிய அக்னிகளுக்கு நேராக இவங்களுடைய திசை திரும்புது. அப்படி திரும்பும் போது என்ன ஆகுதுன்னா,
கடவுள் ஆட்டோமேட்டிக்காகவே கோபம் கொள்ள ஆரம்பிக்கிறார். அப்ப அந்த கோபம் என்ன ஆகுது? இவங்களுக்கு பக்க விளைவுகளை ஏற்பட ஆரம்பிக்குது. அப்ப கடவுள் நித்தியமா தூபம் காட்டணும்னு சொன்னது, நித்தியம் என்ற வார்த்தையை அவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறார்னா, அப்ப அவர் தான் கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறேன், இதை கொலைச்சிடவோ இடிக்கவோ பால்படுத்தவோ எந்த தேசத்துல இருந்தோம் உங்க மேல யுத்தம் வராதுன்ற அர்த்தம். ஆனா நீங்க பார்ப்பீங்கன்னா, தாவீது மூலியமாக வாக்குத்தத்தம் பெற்று சாலமோன் அரசன் கட்டிய ஆலயம் தீக்கு இரையாக போய் தங்கத்தால பயங்கரமான பயங்கர ஆடம்பரம். எப்போ சாலமோனுடைய காலத்துல கட்டின ஆலயம், தாவீதுடைய செல்வாக்குனால், தாவீதுடைய கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தத்தினால் கட்டின அந்த ஆலயம், அதை பார்க்க உலகத்துடைய ஜனங்களுக்கு கண்கள் இல்லை. சீபா ராணி அதை பார்க்கும்படியாக கிழக்கு இடத்திலிருந்து புறப்பட்டாள். ஒரு ராணி புறப்பட்டு வருவது எவ்வளவு டேஞ்சர் தெரியுங்களா? நடுவுல சமுத்திரம் வரலாம், நடுவுல வனாந்தரம் வரலாம், எவ்வளவு சிப்பாய்களை கூட்டிட்டு வரலாம். ஒருவேளை சிப்பாய்ங்க குறைவா இருந்து கல்லர்கள் அதிகமாக இருந்தாங்கன்னா, சத்துருங்க இருந்தாங்கன்னா, ராணிய பிணை கைதியாக வச்சு அந்த ராஜ்யத்தையே சூறையாடுவாங்க. ஆனா அந்த ராணி எதையும் பொருட்டுப்படுத்தாம இந்த ஆலயத்தை பார்க்கணும்னு புறப்பட்டாள் என்றால் அந்த ஆலயம் எப்படி இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. ஏதோ சாதாரண மக்கள் சின்ன சின்ன புறா கூண்டுல வாசம் செய்யற மாதிரி நம்முடைய வீடுங்க. ராணி எப்படி இருப்பா? அவளுடைய அரண்மனையே பயங்கரமாக இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கும். அந்த ராணி இந்த ஆலயத்தை பார்க்க வர அப்படின்னு சொன்னா, அப்போ ராணியுடைய அரண்மனையே ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு தாவீதுடைய மனம் அந்த ஆலயத்தை கட்டி முடித்தது. சாலமோன் சொல்லுவதற்கு எனக்கு பிடிக்கல. தாவீதுடைய மனம் அந்த ஆலயத்தை கட்டி முடித்தது. அவ்வளவு பெரிய விஷயம் நடந்தும் கூட பொன்னெல்லாம் உருக்கி போய் ஒன்றுமே இல்லாம போய் அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டு கிறிஸ்து வருவதற்கு ஒரு கொஞ்சம் குறைவு, கொஞ்சம் குறைவு, ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி. பின்பு 400 ஆண்டு இருண்ட காலமாக அந்த தேசமே இருண்டு போச்சு. பின்புதான் நெகேமியா மூலியமாக கொஞ்சம் அப்படி இப்படி கல்ல வச்சு கட்டி, எஸ்ரா மூலியமாக அந்த ஆலயத்தை உயிர்ப்பித்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணாங்க. மறுபடியும் யுத்தங்க. அப்ப தூபம் பீடம் என்ன ஆயிடுச்சு? பிறகு யாரோ ஒரு அரச, அவருடைய பேர் ஏரோது, அவன் இந்த இஸ்ரேல் மக்களை ஆட்சி செய்யணும் என்ற நோக்கத்துல இவங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்தான். அந்த ஆலயம் பிறகு கிறிஸ்துவை இவங்க அடையாளம் கண்டுபிடிக்காம சிலுவையில் அறைந்ததுனால் கிறிஸ்துவுடைய வாக்கு நிறைவேறும் பொருட்டாக ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி தரைமட்டமாக்கப்பட்டு 2000 வருஷம் ஆகுது இன்னியோட. அங்க இப்ப மசீதி இருக்க ஒளியே இவங்களுக்கு ஆலயம் இல்லை, தூபம் பீடம் இல்லை. அப்ப என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னா 9ஆம் வசனம். 9ஆம் வசனத்தின் பிரகாரம் இவங்க என்ன பண்ணி இருக்கிறாங்க? எதை ஆண்டவர் செய்யக்கூடாதுனாரோ வேணும்னு செஞ்சாங்க. ஏன்? சலிப்பு. ரொம்ப நாள் ஒரு இடத்துல இருந்தா சலிப்பு வருது இல்லையா? ஒரு பெண்மணி என்கிட்ட சொன்னா, லவ் பண்ணும் போது எங்களுக்கு இருந்த ஐக்கியம் இப்ப கல்யாணம் கட்டின போது இல்ல அப்படின்னாங்க. அது ஏன் பாஸ்டர், ஏன் இப்ப எங்களுக்குள்ள எப்ப பாரு சண்டை, ஏன் அப்படின்னாங்க. சரியான பதில் கொடுத்த. ஆனால் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஏன் அன்பு தனிஞ்சு போகுது? ஏன் நம்முடைய அன்பெல்லாம் தனிஞ்சு போகிற லெவல்ல மாறுது? காரணம், நாம எப்பொழுதுமே இப்படித்தான். நாம நடக்கிற விதங்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம விருப்பத்திற்குத்தான். நம்ம அம்மாவை நேசிக்கிறோம், மனைவியை நேசிக்கிறோம், அப்பாவை நம்ம விருப்பத்துக்குத்தான். ஆனால் பொதுவாக நம்ம நேசிக்க கற்றுக்கொண்டால் குழந்தை மாதிரி பேசுங்க, கொஞ்சுங்க, பேசுங்க, உறவாடுங்க.
பெரிய மனுஷன் மாதிரி அப்படி இருந்தா நல்லா இருக்காது. மன்னிக்கிற மாதிரி, கண்டுக்காத மாதிரி, டாடி திட்டினாலும் கண்டுக்காத மாதிரி, மம்மி ஏதாவது ஏசி பேசினாலும் கண்டுக்காத மாதிரி, திரும்ப திரும்ப மம்மின்னு கூப்பிட்டு பாருங்க, அவங்க மனசு அப்படியே கரைஞ்சிடும். உங்களை எங்கேயோ தூக்கி வைப்பாங்க. உங்களை குறித்து பெருமையா பேசுவாங்க. என்கிட்ட நிறைய பெற்றோருங்க பேசுறாங்க, தங்க பிள்ளைங்களை குறித்து தாங்களே பெருமையா பேசுவாங்க என்கிட்ட. முக்கியமாக சுமதி சிஸ்டர் ஐசக்கு குறித்து ரொம்ப பெருமையா பேசுவாங்க. அது எனக்கு கேட்க ரொம்ப ஆசையா இருக்கும். ஏன்னா பெற்றோர்கள் அவ்வளவு சுலபமாக ஒரு பிள்ளையுடைய குணத்தை எப்படி பேசுகிறது என்பது வெவ்வேறு விஷயம். அது பிள்ளைய விட்டு கொடுக்காம பேசுறது வேற. ஆனா பிள்ளை செய்கிற ஒவ்வொரு விஷயத்தை எண்ணி பார்த்து மனம் மணர்ந்து ஒரு பெற்றோருங்க பேசுறாங்கன்னா எவ்வளவு பெரிய சந்தோஷம். எனக்கு ஈசாக்கு ரொம்ப பிடிக்கும். ஈசாக்குன்னு அவ்வளவு அழகா பேர் சொல்றேன். ஈசாக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுபோலதான் அவங்களுடைய மம்மி ஈசாக்கு குறித்து பேசும்போது அவன் கடவுளால் கிடைச்ச ஒரு கிஃப்ட் நான் நினைக்கிறேன் பிரதர் அப்படின்னு அவங்க நிறைய வார்த்தை பேசுவாங்க. எனக்கு கூட ரொம்ப சந்தோஷம் உண்டாகும். அதுபோல நிறைய பிள்ளைங்க பெற்றோர்களுக்கு ஈக்குவலா நீங்க நடந்துட்டு வந்து எனக்கு கூட ரொம்ப சந்தோஷம். சோ அந்த மாதிரி உங்களை கூட குறித்து சொல்லலாம், ஆனா நமக்கு நேரம் போயிடும். அதனால என் அன்பு தெய்வ பிள்ளைகளை சலிச்சுக்காதீங்க. எப்ப பாரு இதே ஆராதனைப்பா, எப்ப பாரு இதே பாட்டு பாடணும். நான் ஒரு பழமொழி சொன்னேன் இல்லையா, ஒன்னு கர்த்தருக்கு புது பாட்டை பாடு. நல்லா கவனிச்சுக்கங்க, ஒன்னு கர்த்தருக்கு புது பாட்டை பாடு, இல்லனா பழைய பாட்டை புது இதயத்துல பாடு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த புது இதயம் என்பதுதான் மிக முக்கியமானது. நீங்க எந்த அளவுக்கு புது இதயத்தோடு கூட நீங்க பாடுறீங்களோ, அது எவ்வளவு பழைய பாட்டா இருந்தாலும் கேட்கறதுக்கு அவ்வளோ இனிமையாக. நான் உண்மையிலேயே சொல்றேங்க, ஸ்டேசி பாடினால் அப்படின்னாலே நான் அப்படியே பக்தி பரவசம் அடைகிறேன். காரணம் என்னன்னு சொன்னா, வேடிக்கைக்காக இவ்வளவு நாள் பாடிட்டு இருந்தவங்க நம்ம சர்ச்சில் இருந்தாங்க, வெறும் வேடிக்கை அவ்வளவுதான். ஆனால் இவள் பாடும்போது மனம் தொடுகிறது, மனம் உருகுகிறது. அப்ப அந்த பாடல் நீங்கள் இறைவனுக்காக பாடுவீர்கள் என்றால் உங்க குரல் எப்படி இருந்தா என்ன, உண்மையாய் பாடினால் குரல் முக்கியம் அல்ல. அந்த பாடல் இறைவன் விரும்பிட்டாலே நாங்கள் எல்லாருமே விரும்பிடுவோம். அப்போ என் பிள்ளைய குறித்து நான் இந்த விஷயம் சொன்னேன் என்று கலங்க வேண்டாம். நீங்களும் பாடினாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுபோல சலிக்காத இதயத்துடன் இறைவனுக்கு செயல்படுங்க. சரி, அப்பேற்பட்ட ஆலயத்தை இவங்கள தூபம் காட்டுன்னு சொன்னார். நித்தியமா இவங்க தூபம் காட்டல. ஆனா கடவுள் அந்த ஆலயத்தை எப்படி இடிச்சார் தெரியுமா? எந்த ஆயுதத்தை வச்சு இடிச்சார் தெரியுமா? அந்த கோயில நேபுகத்நேச்சர் என்ற அரசனை கொண்டு சிதேக்கியா அரசன் அரசாண்ட காலத்துல. யாரு? சிதேக்கியா அரசன் அரசாண்ட காலத்துல சாலமோனுடைய, அதாவது தாவீதுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால கட்டப்பட்ட அந்த கோயில் எப்படி இடிக்கப்பட்டது அப்படின்னா, வாங்க நான் உங்களுக்கு காட்சிகள் மூலியமா காட்டுறேன். என்ன நடந்துச்சுன்னு காட்சிகள் மூலியமா காட்டுறேன். நேபுகத்நேச்சரை இறைவன் அந்த எருசலேமை முற்றுகையிடும்படியாக கொண்டு வரார். எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அத்தனை நிறைவேறும் பொருட்டாக இந்த மன்னனை இறைவன் அந்த நாட்டுக்கு கொண்டு வரார். அந்த நாட்டு அரசன் எடுத்த உடனே பட்டயத்தை உருவி உள்ள போய் எல்லாரையும் வெட்டி சாய்த்து ஆலயத்தை இடித்து. இந்த படத்தை பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா எப்படி முற்றுகையிட்டார், எப்படி அந்த ஆலயத்தை சூறையாடினார், அந்த ஆலயம் என்ன ஆனது, எல்லா டீட்டெயில்ஸும் இந்த படத்துல இருக்கு. பாக்குறீங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன், ஓகேயா? அதை பாருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அக்காலத்துல இருந்த இஸ்ரேல் மக்கள் கடவுள் தங்களுக்கு கொடுத்த கோயில இறைவன் நிச்சயமாக தீக்கி இரையாக்க மாட்டார் என்கிற ஒரு நம்பிக்கையில் அக்காலத்தின் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். கிறிஸ்துவுக்கு முன் 580 ஆண்டில்
இவங்களுடைய ஆலயம் தீர்க்கு இரையாக மாற்றியதை உலகமே கண்டது. சாலமோன் கட்டி என்ற தேவாலயம் 400 வருஷம் காலமாக அரசியல் விதத்திலையும் மத விதத்திலையும் பவ்யமாக இருந்தது. ஆனால் இந்த தீக்கு இரையாக்கப்பட்ட இந்த விஷயம் சாதாரணமாக நடந்ததல்ல. இது உண்மையாகவே திட்டமிட்டு மெதுவாக நடந்த ஒரு காரியம். கவனித்துக் கொண்டே இருங்க பின்பு என்ன நடந்தது என்று. இது திடீரென்று தாக்குதலுக்கு உள்பட்ட விஷயம் அல்ல. நிதானமா மெதுவாக நடக்கப்பட்ட கொடூரமான ஒரு காரியம். தாய்க்குலமே செய்ய முடியாத பயங்கரமான விஷயங்கள் அந்த எருசலேமில் நடைபெற்றது. இப்படிப்பட்ட பயங்கரம் எது தெரியுங்களா? இந்த ஆலயம் தீக்கு இரையான ஒரு காரியம் ஆச்சரியமானது. அந்த காலத்தில் சிதேக்கியா மன்னன் தான் எருசலேமை அரசாண்ட ஒரு அரசன். உண்மையிலேயே சிதேக்கியா அரசன் ஒரு அரசன் அல்ல, அவன் ஒரு அடிமை. அதாவது நேபுகத்நேச்சருடைய அரசனால் அந்த பிராந்தத்தை பார்த்து கொள்ளும்படியாகவும் முக்கியமாக வருடந்தோறும் கப்பா கட்டும்படியாக நியமிக்கப்பட்ட ஒரு அரசன். ஆனால் சிதேக்கியா மன்னனுடைய மனசோ மிகவும் வருத்தத்துக்குரியதாக அவனுடைய ஆட்சி இருந்தது. நான் ஏற்கனவே சொன்னது போல் அரசியலும் மதமும் ஒன்றாக கலந்ததுனால் சிதேக்கியா மன்னனுக்கு நேபுகத்நேச்சருக்கு கப்பா கட்ட வேண்டாம் என்கிற ஆலோசனையும், எகிப்து அரசனோடு கூட கூட்டாளிகளை நாம் வைத்துக் கொண்டால் நேபுகத்நேச்சருடைய அரசாட்சியிலிருந்து நம்ம வெளியே வர முடியும் என்ற தவறான கருத்துக்களை சிதேக்கியா மன்னனுக்கு கொடுத்ததினால் அவர் கப்பா கட்டுவதை நிறுத்திவிட்டார். இதுதான் மன்னன் தவறாக எடுத்த முடிவு. ஆசாரியர்கள் மத பிரகாரமாக இருந்ததினால் எரேமியா தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கேட்க வேண்டாம், எகிப்தோடு கூட ஒப்பந்தம் செய்து கொண்டு நேபுகத்நேச்சரை எதிர்ப்போம் என்ற தவறான ஆலோசனையை கொடுத்தார்கள். சிதேக்கியா மன்னன் இவங்களுடைய ஆலோசனையை கேட்டு நேபுகத்நேச்சருக்கு கப்பா கட்டுவதை நிறுத்திவிட்டது மட்டுமல்ல, போருக்கு ஆயத்தமாகும்படியாக போர் செய்வதற்கு தான் ரெடி என்பது போல நேபுகத்நேச்சருக்கு லெட்டர் அனுப்பி கொடுத்தார். இது மிகவும் மோசமான கோபத்திற்கு உள்ளாக்கிவிட்டது. இதற்கு ஒப்பாக நேபுகத்நேச்சர் தன் படையை திரட்டி கொண்டு வந்தார். ஆனா அவங்களை தண்டிப்பதற்காக அல்ல, மிக ராஜதந்திரமாக முற்றிலுமாக எருசலேம் கோட்டையை சுற்றிலுமாக வளைய ஆரம்பித்தார். இது பேரு அழிவுக்கு ஏதுவாக மாறிற்று. சிதேக்கியா மன்னன் தான் அறிவித்த காரியம் மிகவும் தோல்விக்குள்ள போய்விட்டது என்று சொல்லி கோட்டை கதவுகளை அடைத்து கொண்டு உள்ள அடங்கி விட்டான். ஜனங்களும் அவனோடு கூட சேர்ந்து தங்களுடைய மதியினத்தை உணர்ந்தார்கள். ஆனால் நேபுகத்நேச்சர் எந்த விதமான அம்புகளையோ ஈட்டிகளையோ ஏயாமல் கல்லுகளையோ வீசாம மிக ராஜதந்திரமாக கோட்டையை சுற்றிலும் தன் சேனைகளை நிற்பாட்டி ராஜதந்திரமாக அவர் இறங்கினார் அந்த களத்தில். நேபுகத்நேச்சர் மன்னன் அந்த பட்டணத்தை உடனுக்குடனியாக தீக்கி இரையாக்காம சுற்றிலும் வளைத்து கொண்டதுனால் ஒரு அகோரமான மரணம் பட்டணத்துக்குள்ள தானாகவே ஏற்படுத்த அவர் ராஜதந்திரமாக அந்த கோட்டையை சுற்றிலும் வளைத்து கொண்டு ஏதும் உள்ள வராதபடிக்கு சுற்றிலுமாக அடைக்கப்பட்டு போகும் அளவுக்கு சேனையை நிறுத்தினார். எருசலேமுடைய கோட்டைகள் மதில்கள் எப்படிப்பட்டது என்பது நேபுகத்நேச்சருக்கு தெரியும். எனவே கோட்டையை ஏறுவதோ செங்குதலான இடத்துல சேனைகளை நிற்பாட்டுவதோ தற்கொலைக்கு சமம் என்பதை நேபுகத்நேச்சர் மர்மையாக அறிந்ததினால் கோட்டை கதவை வளைத்து கொண்டு மாறாக யுத்தம் செய்து அவர்களை வெட்டவோ எதையும் செய்யவில்லை. கிறிஸ்துவுக்கு முன் 588ஆம் ஆண்டு அந்த கோட்டை கதவை சுற்றிலும் தன் சேனைகளை நிற்பாட்டினார். இவ்விதமாக பாபிலோன் அரசன் அம்புகளை எய்தோ பட்டயத்தை உருவியோ அவர்களை நாசம் படுத்தாம பட்டினி பசியினால் சாகம்படும்படியாக கோட்டைக்குள்ள எந்த விதமான பொருள் உள்ள போகவோ வெளியே வராதபடி வளைத்து கொண்டார். தன் சேனைகளை பத்திரமாக மிகவும் தந்திரமாக நிறுத்தி அவர்களுக்கு எந்த விதமான வாய்ப்பு இல்லாதபடி செய்தார். இதுதான் மிக கொடூரமான காரியம். ஆரம்பத்தில் இஸ்ரேல் மக்கள் உள்ளுக்குள்ளவே தங்களுக்கு இருந்த பொருட்களை சாப்பிட்டு கொண்டார்கள். ஆனால் அது போதுமான அளவுக்கு இல்லை. இந்த சுவர்கள் தங்களை பாதுகாக்கும் என்று நினைத்தார்கள். ஆனால் அதுவும் ஒரு தவறான கருத்தாக இருந்தது. போக போக பசி வாட்ட ஆரம்பித்தது. இது கொஞ்சம் நஞ்சம் அல்ல, 30 மாதங்கள் வரைக்கும் கோட்டை கதவு அடைக்கப்பட்டதுனால் பசி வாட்ட ஆரம்பித்தது. மக்கள் திணற ஆரம்பித்தார். இதுதான் பாபிலோன் அரசன் எருசலேம் ஜனங்கள் பட்டினியால் சாகும்படி தன் சேனையை நிற்பாட்டினார்.
கடல் ஓரமாய் இருந்த பகுதிகளிலும் கோட்டைக்கு உள் வரக்கூடிய வியாபாரிகளையும் முற்றிலுமாக நிற்பாட்டி அவருடைய வயல்வெளிகள் எல்லாம் ஒன்றும் வேலை செய்யாத அளவுக்கு தீக்கி இரையாக்கி, அதாவது வெளித்தில் இருந்த ஆனால் முற்றிலுமாக அவங்க பட்டினியால் சாகும்படியாக அவர் காத்திருந்தார். இதுதான் நேபுகத்நேச்சர் எருசலேமை அழித்த ஒரு உபாய தந்திரமாகும். இப்படி நேபுகத்நேச்சருடைய ஒரு சிந்தனை என்னவென்றால், அவர்களை பட்டினியால வதைக்கும் போது அவங்களுடைய சிப்பாய்கள் வாழ கூட தூக்க முடியாத அளவுக்கு பலவீனப்பட்டு அவர்களாகவே சாகணும். இதுதான் பாபிலோன் அரசன் மிக தந்திரமாக கோட்டையை வளைத்து கொண்டு செய்த ஒரு மாம்பெரிய விஷயம். பட்டினி வதைக்கத்தான் ஜனங்கள் மத்தியில் அகோரமான காரியம் நடக்க ஆரம்பித்தது. பசி தாங்க முடியல. இதனுடைய கொடுமை நிமித்தமாக மனிதர்கள் தங்களுடைய மனிதாபிமானத்தையும் நிறுத்தி கொள்ளும் அளவில் எருசலேமுக்குள்ள கலவரம் ஏற்கப்பட ஆரம்பித்தது. வெளியே இராணுவம், உள்ளேயோ எந்த விதமான வேலை வாய்ப்புகளும் இல்லாம, அரிசி தானியங்கள் இல்லாம ஜனங்கள் கொடுமையில் சாகுகிறதை நேபுகத்நேச்சர் வெளித்தில் இருந்த கணிக்க ஆரம்பித்தார். அந்த கொடூரம் பயங்கரமாக இருந்தது இஸ்ரேலுக்குள். சிப்பாய்கள் தடுமாற ஆரம்பித்தார்கள். உணவு என்பது கிடையாது. அரமனைக்குள்ள இருந்த பொண்ணு வெள்ளி எல்லாம் கொட்டி கிடந்தாலும் பொண்ணு வெள்ளியை சாப்பிட முடியுமா? ஏனவே அப்போதைக்கு இருந்த ரொட்டி துண்டுகள் பொன் விலைக்கு எவ்வளவு விலை கொடுத்து வாங்குறோமா அந்த அளவுக்கு ரொட்டி துண்டுகளுடைய விலை அதிகமானது. பயங்கரமான பஞ்சம் உள்ள ஆட்கொள்ள ஆரம்பித்தது. எசேக்கியா மன்னனுக்கு தவறான ஆலோசனையை கொடுத்த இந்த மதவாதிகள், தூபம் காட்டுற இந்த மதவாதிகள் இப்பொழுது பட்டினியால் வாதிக்கப்பட்டபடினால் எலும்பும் தோளுமாக காண ஆரம்பித்தார்கள். ஒரு காலத்தில் எசேக்கியேல் மன்னனுடைய அரமனையில் சாப்பிட்டு உண்டவர்கள் இவர்கள். இப்பொழுது இஸ்ரேலுக்குள்ள பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் இல்லாத அளவுக்கு பசி வாட ஆரம்பித்தது. ஏனவைதான் அவர்கள் ஒருவருக்கொருவராக தங்களுடைய வெறுப்புகளை காட்டிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். சேகரித்த தண்ணீர் தொட்டி எல்லாம் தீர்ந்து போயின. எனவே அவர்களுக்குள்ள அகோரம் தாண்டவட ஆரம்பித்தது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பசி என்பது நம்முடைய ஒழுக்கத்தை கூட அழித்துவிடும். அதுதான் எருசலேமுக்குள்ள நடந்தது. இரக்கத்திற்கும் அன்புக்கும் பேர் பெற்ற தாய்மார்கள் கொடூரமான காரியத்தை செய்வதற்காக இறங்கிவிட்டார்கள். அங்க இருந்த அநேக தாய்மார்கள் ஒன்று கூடி தங்க சொந்த பிள்ளைகளையே சமைத்து சாப்பிடும்படியாக அந்த பசி மனித நேமியம் அழித்துவிடும் அளவில் எழுந்தது. பாபிலோனுடைய எந்த விதமான அம்புக்கு உள்ளாக்கப்படாமலேயே சரித்திர ஆசாரியர்கள் சொல்லுகிறார்கள், எருசலேம் பேய்களின் வீடு போல தென்பட ஆரம்பித்தது என்று. உண்மையை சொல்லப்போம் என்றால் பட்டயத்தால் வெட்டி செத்து விடலாம், மாறாக பட்டினியால் நாம அனுபவித்து சாகிற கொடுமை என்பது மகா பயங்கரமானது. இதுதான் பாபிலோன் அரசன் கையாண்ட ஒரு யுக்தி ஆகும். இது எவ்வளவு பயங்கரம்! இது ஏறக்குரிய பாபிலோன் சேனைகள் வெளியே காத்திருந்த போது 2 ஆண்டுகள் முடிந்த பின்புதான் கட்டடத்துடைய பலவீனத்தை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். இஸ்ரேல் மக்கள் என்றும் கண்டிராத ஒரு பயங்கரமான சத்தத்தை கேட்டார்கள். ஏற்கனவே பசி. இந்த சத்தம் எது தெரியுங்களா? அவங்களோட கோட்டை கல்லுகள் இடிக்கப்பட்ட சத்தம். அந்த பலவீனம் வெளியாக்கப்பட்டது. ஏறக்குரிய 2 ஆண்டுகள் கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டு உணவு இல்லாம எப்படி தவித்திருப்பாங்க யோசித்து பாருங்க. இப்பொழுது கோட்டையுடைய மதில்கள் இடிக்கப்பட்டதுனால் சத்துருக்களை எதிர்கொள்ள இஸ்ரேல் மக்களுக்கு பலன் இல்லை, எந்த விதமான பலன் இல்லை. ஆனா பாபிலோன் சிப்பாய்கள் மிகவும் பலத்திருந்தார்கள். கோட்டை கதவுகளை உடைத்து பாபிலோனுடைய சேனைகள் உள்ள பாய்ந்தன. ஆனா இஸ்ரேல் மக்கள் போரை எதிர்கொள்ளும்படி பலனற்றவர்களாக இருந்தார்கள். இந்த நேரத்தில் தான் சிதேக்கியா மன்னன் ஒரு கோழைத்தன்மையான ஒரு முடிவை எடுக்க அவர் ஆரம்பித்தார். சிதேக்கியா மன்னன் ஒரு அரசனாக இருந்து தேவாலயத்தை பாதுகாக்கணும், ஆசாரியர்கள் தூப பீடத்தை பாதுகாத்திருக்கணும். அது எதுவுமே நடக்காம இப்பொழுது சிதேக்கியா மன்னன் சுவர்கள் மத்தியில் சுரங்க பாதை ஒன்றை ஏற்கனவே நியமித்ததினால் குறித்த ஆட்களோடு கூட அந்த சுரங்க பாதையை பயன்படுத்தி அடர்ந்த இருளுக்குள்ள தப்பித்துக் கொள்ளும்படியாக ஓட்டம் பிடிக்க ஆரம்பித்தார்.
சிதேக்கியா மன்னன் மற்ற கூட்டாளிகள் எப்படி தப்பித்து ஓடணும் என்று சொன்னால், அந்த சுரங்க பாதையின் வாயிலாக யோர்தானை கடந்து எரிக்கோவை விட்டு கிழக்குல இருக்கக்கூடிய பாலை வனாந்தரத்தின் மூலியமாக தப்பித்து கொண்டு ஓடணும். ஆனா ஏற்கனவே 2.5 வருஷம் அவர்கள் பட்டினியா கிடந்து அவஸ்தப்பட்டது அவங்க ஓட்டத்திற்கு அது பலனை கொடுக்கவே இல்லை. அந்த பாலைவனத்தில் ஒளிந்து கொள்ள எந்த விதமான இடம் இல்லாததினால் சிதேக்கியா மன்னனும் அவருடைய கூட்டாளிகளும் எளிதாக பாபிலோனுடைய சிப்பாய்களுடைய கண்ணுக்கு அகப்பட்டன. அந்த சிப்பாய்கள் சிதேக்கியா மன்னனை அங்கேயே அவர்கள் கைது செய்தனர். மட்டுமல்லாம அவருக்கு உயிருக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய மற்ற சிதேக்கியா மன்னனுடைய சிப்பாய்கள் ஓடி மறைந்துட்டாங்க. பாபிலோனுடைய அரச சிதேக்கியா மன்னனை அரெஸ்ட் பண்ணி எருசலேமுக்கு கொண்டு வரல. மாறாக என்ன நடந்தது தெரியுங்களா? லிப்லா என்ற இடத்தில் நேபுகத்நேச்சர் சிதேக்கியா மன்னனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். சிதேக்கியா மன்னனை அரெஸ்ட் பண்ணி சிப்பாய்கள் அங்க கொண்டு போனார்கள். சிதேக்கியா மன்னன் நினைத்திருப்பான், நேபுகத்நேச்சர் என்னுடைய சிரசேதனை என்னை செய்துவிட்டு அல்லாவிட்டால் ஆயுசு நாட்கள் முழுவதுமாக என்னை சிறைச்சாலைக்குள்ள தள்ளி விடுவார்னு. ஆனா நேபுகத்நேச்சர் அப்படி செய்யவில்லை. மாறாக கொடூரமான காரியத்தை கையாண்டார். சிதேக்கியா மன்னன் நினைத்தது போல் அவருக்கு மரண தண்டனை கொடுக்கல. மாறாக அவர் ஒரு மன அழுத்தத்தில் விழுந்து சாகும் வரை தான் எப்படியெல்லாம் வாழ்ந்தேன், எனக்கு எப்படியெல்லாம் சேவை செய்தார்கள், இன்னைக்கு இந்த மோசமான கதியில நான் விழுந்திருக்கிறேனே என்று சொல்லி மன அழுத்தத்தில் விழுந்து தன்னைத்தானே பைத்தியமாக்கி கொள்ள வேண்டிய பயங்கரமான ஒரு சிச்சைக்கு நேபுகத்நேச்சர் சிதேக்கியா மன்னனை அவர் ஆயத்தம் படுத்தினார். சிதேக்கியா மன்னன் நினைத்தது போல மரண தண்டனை கிடைக்காம லிப்னோ என்ற இடத்துக்கு நேபுகத்நேச்சர் அவரை கடத்தல் செய்து ஒரு ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய அக்காலத்துடைய சிறைச்சாலைகள் எல்லாம் இருந்தன. ஆனா அப்படிப்பட்ட சிறைச்சாலைக்கு தள்ளாம சாதாரண கைதிகள், மோசமான கைதிகள் எப்படியெல்லாம் சிப்பாய்களால் நடத்தப்படுகிறார்களோ அந்த வகையில் எசேக்கியேல் மன்னன் நடத்தப்படும் அளவில் அந்த சிறைச்சாலைக்கு இவர் தள்ளப்பட்டார். இது எவ்வளவு பயங்கரம் பாருங்க. ஒரு அரசனாக இருந்து இந்த கொடுமைகளை அனுபவிக்கிறது மிகவும் கொடுமையான ஒரு காரியமாகும். நேபுகத்நேச்சர் சிதேக்கியா மன்னனை அரெஸ்ட் பண்ணது மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளை எல்லாவற்றையும் அவன் கண்ணுக்கு முன்னாடியே கைது செய்து அவர்கள் தப்பித்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒவ்வொருத்தரையும் சிரசேதனம் செய்யும்படியாக அங்கேயே அவர்களை தூக்கிலிடவும் அவர் ஆரம்பித்தார். அதாவது அவருடைய பிள்ளைங்க, அவங்க தான் ராஜா வம்சம், அவர்களையே இப்பொழுது சிதேக்கியா மன்னனுடைய கண்களுக்கு முன்னதாக செத்து கிடந்தால் அந்த மன்னனுடைய மன அழுத்தம் பைத்தியமாக்கப்படணும். மட்டுமல்லாம எந்த அரசர்களும் நேபுகத்நேச்சரை எதிர்க்கும்படியாக இருக்கக்கூடாது என்பதுதான் ராஜா தந்திரம். சிதேக்கியா மன்னனுக்கு முன்பதாகவே பிள்ளைகளை சிரச்சேதனையும் மற்றும் தூக்கிலிடப்பட்ட பாபிலோன் சிப்பாய்கள் இப்பொழுது சிதேக்கியா மன்னனை நெருங்கினார்கள். எதற்கு? அவன் 2 கண்களையும் பறித்து அகோரமான இருட்டு சிறைச்சாலைக்குள்ள தள்ளும்படியாக அவனை நோக்கி சென்றார்கள். நேபுகத்நேச்சருடைய திட்டம் இது மட்டும் அல்ல, இனி எவரும் தனக்கு விரோதமாய் எழும்பக்கூடாது என்ற நோக்கத்தோடு கூட சிதேக்கியேல் மன்னனுக்கு கொடுத்த தண்டனை மட்டுமல்ல, எருசலேமுக்குள்ள நுழைந்து ஆசாரியர்கள், நான் சொன்னேன் இல்லையா, அந்த தூபம் காட்டக்கூடிய இந்த ஆசாரியர்கள் செய்த தவறு கடவுளுக்கு எவ்வளவு மனவேதனையை கொடுத்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏனவை தான் அந்த ஆசாரியர்களை ஒவ்வொருத்தரையும் பிடித்து அவர்களை இனி தவறான ஆலோசனையை தனக்கு விரோதமாக கொடுக்காத அளவுக்கு அவர்களையும் கடுமையாக தண்டிக்க ஆரம்பித்தார். யோசித்து பாருங்க பிள்ளைகளா. ஏனவைதான் கர்த்தர் இவர்களுக்கு கொடுத்த சிச்சை எப்படி இருந்தது என்றால், ஆசாரியர்கள் நேபுகத்நேச்சரினால் தூக்கிலிடப்பட்டு ஜனங்களுக்கு பிரம்மையும் பீதியும் உண்டாக்கத்தக்கதாக சிச்சையை ஆசாரியர்கள் கொடுத்தார். இவர்கள் நினைத்தார்கள் தேவன் தங்களை பாதுகாப்பார் என்று. ஒரு பக்கம் சிதேக்கியா மன்னன் குருடாக்கப்பட்டு அவர் பாபிலோன்ல சிறை அடைக்கப்பட்டார். இன்னொரு பக்கம் இவங்க நம்பியிருந்த ஆசாரியர்கள் இவர்கள் தூக்கிலிடப்பட்டு இவர்களுடைய கதை கூட முடிந்து விட்டது. எனவே எருசலேம் நகரத்தார்கள் பீதியாலமும் ஒரு பக்கம் பசியாலமும் பஞ்சத்தாலமும் வாடி போனதினால் பலனற்று போனார்கள். தேவன் தங்களை பாதுகாப்பார் என்று நினைத்தது தவறாக போய்விட்டது. ஏனெனில் ஆண்டவர் சொன்னது போல அந்நிய தூபம் வேண்டாம் என்று சொன்னால் அதன் பிரகாரம் நடந்திருக்கணும்.
எனவே தான் தேவனை கோபம் படுத்துவது எந்த வகை என்பதை யோசித்து பாருங்கள். இப்போது நேபுகத்நேச்சருடைய படை உள்ள நுழைந்து மக்களை வெட்டி கொண்டு சாய்த்து கொண்டு போகல, மாறாக நேராக ஒவ்வொருத்தரையும் சிறைப்பிடிக்க ஆரம்பித்தார்கள். இப்போ அந்த தேவாலயம் அப்படியே இருக்கு. ஏன் அப்படியே இருக்கு? இப்போது அடுத்த கட்டம் தான் சுவாரஸ்யமானது. எப்படியாக இந்த ஆலயத்தை இவர்கள் சூறையாட போகிறார்கள்? பாபிலோனிய சேனைகள் உள்ள பாய ஆரம்பித்தது. உள்ள நுழைந்த சிப்பாய்கள் இப்பொழுது யுத்தம் செய்யக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஏனெனில் ஜனங்கள் பலவீனப்பட்டு தரைக்கு அவர்கள் குனிந்திருந்தார்கள். ஏனவைதான் அடுத்த கட்ட ஒரு விஷயம். நேபுகத்நேச்சருடைய சிப்பாய்கள் இப்பொழுது ஜனங்களை சிறைப்படுத்துவது மட்டுமல்ல, இவருடைய ஒரே குறிக்கோள் என்னவென்றால், இனி யாருமே எருசலேமுக்குள்ள இருந்து தங்களுக்கு கலக்கத்தை உண்டு பண்ணக்கூடாதுன்னா முற்றிலுமாக எருசலேமை தலையெடுக்காதபடி செய்துவிடணும். இதுதான் அவருடைய முக்கியமான குறிக்கோள். உள்ளு நுழைந்த சிப்பாய்கள் ஏழை எளியவர்களை வெட்டி சாய்க்கும்படியாக கண்ண வைக்கல, மாறாக எங்கெல்லாம் பணக்காரர்கள் வசதி வாய்ந்தவர்கள், முக்கியமாக தேவாலயம், இதை எப்படி தரைமட்டமாக்கணும், எப்படியாக ஜனங்களை பணக்கைதியாக பிடித்து கொள்ளணும், இதன் மீது தான் அவர்கள் மிகவும் பொறுப்புள்ளவர்களா கண்ண வைத்திருந்தார்கள். பெரும்பளவு பணக்காரர்கள் ஆசாரியருடைய வீடுகள் எல்லாம் லீபோன் மரத்தால பாலிஷ் செய்யப்பட்டு பயங்கரமான விதத்தில் இருந்ததுனால் அழிப்பது அவ்வளவு சுலபம் இல்லை. எனவே தான் தீ வைக்கும் போது அதனுடைய வெப்பம் ஜனங்களை அதிகம் பாதித்தது. மட்டுமல்ல, சுண்ணாம்பு கற்களால் வீடுகளை இருந்ததனால் வெடிக்க ஆரம்பித்தது. அதனுடைய வெப்பம் மேலும் ஜனங்களை மிகவும் சுட ஆரம்பித்தது. தீவுடைய வெப்பம் எந்த அளவுக்கு அது உயர்ந்தது என்று சொன்னால், தங்கத்தால் பூசப்பட்ட அத்தனையும் கருகி வெடிக்கும் போது வெடிமலை எப்படி சிதறுகிறதோ அதை போல தங்கம் வெள்ளி எல்லாம் கருகி அப்படியே ஆறாக ஓட ஆரம்பித்தது என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசியால உரைக்கப்பட்ட அத்தனை ஒரு தீர்க்க தரிசனமும் அந்த நேரத்தில் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீக்கு இரையாகி போன அந்த பட்டணம் மௌரிய மலையுடைய உயரத்துக்கும் மேலாக அது அந்த அளவுக்கு மேகங்களால் சூழப்பட்டது அப்படின்னு இத்தியாசத்தில் பதிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் எருசலேமுடைய கதி என்னவாயிற்று, தேவாலயத்துடைய கதி என்னவாயிற்று சிந்தித்து பாருங்கள். தேவன் ஒருபோது தன் ஆலயத்தை தீக்கு இரையாக்க மாட்டார் என்று இஸ்ரேல் மக்கள் விசுவாசித்தனர். ஆனால் தூபம் காட்டுவதில் அந்நியாக்கினி வரக்கூடாது என்று சொன்ன விஷயத்தில் ஜாகிரதையாக இருந்தார்களா? ஏனவை தான் 10 நாள் இடைவிடாமல் எரிந்த தீயால் முற்றிலுமாக கருகி போனது. இப்பொழுது பாபிலோன் சிப்பாய்கள் உள்ள நுழைய ஆரம்பித்தார்கள். இப்பொழுது சிப்பாய்களுடைய முக்கியமான நோக்கம் கொள்ளை அடிப்பது. ஒரு பக்கம் கொள்ளை அடிப்பது, மறுபக்கம் ஜனங்களை கைது செய்து பாலைவனத்தில் அவர்களை பிணக்கைதியாக நடத்தி தங்களுடைய பாபிலோன் நாட்டுக்கு கொண்டு போகிற ஏற்பாடு அந்த நாட்டில் பயங்கரமான விதத்தில் நடக்க ஆரம்பித்தது. நீங்கள் நினைக்க கூடும், அப்படி என்றால் எருசலேம்ல பயங்கரமான மரண ஓசை கேட்கப்பட்டிருக்குமே என்று. இல்லை இல்லை, இரவும் பகலும் அந்த தீயால் உரைக்கப்பட்ட அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் சுத்தியால் இடிக்கிற சத்தம் தான் பயங்கரமாக எருசலேமில் கேட்கப்பட்டது. நேபுகத்நேச்சருடைய சிப்பாய்கள் இப்பொழுது கொள்ளை அடைக்கிறது மட்டுமல்லாம, அங்க இருந்த பெரிய பெரிய வெண்கல தூண்கள் மற்றும் சாலமோன் அரசனால் அலங்கரிக்கப்பட்ட பல பொருட்களை தூக்க முடியாமல் தவித்தார்கள். அது அவ்வளவு பெரியது. மற்றும் அது அப்படி விட்டால் சரியல்ல. ஏனால் லாபத்திற்காகவே பாபிலோன் அரசர்கள் உள்ள நுழைந்ததினால் அதை இவர்களை வைத்தே நாட்டு கடக்க ஆரம்பித்தார்கள். எவையெல்லாம் கொண்டு போக முடியுமோ அதை கொண்டு போக முடியாக, எதெல்லாம் கொண்டு போக முடியாதோ அதெல்லாம் இடித்து நொறுக்கி அந்த தங்கங்களை உருக்கி எடுத்தார்கள். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தூபம் பீடம், உடன்படிக்கை பொட்டி, கப்பு, சாசர் போன்றதான எத்தனையோ பொருட்கள் இருந்தது அல்லவா, இவையெல்லாம் அவர்கள் பாபிலோன் கொண்டு போனாங்க. எதுக்காக? மதுபானத்தை ஊற்றி அதில் குடிப்பதற்காக. அந்த அளவுக்கு தேவாலயம் அவ்வளவு அசிங்கமாக்கப்பட்ட நிலை கொண்டு போச்சு. இன்னும் இதனுடைய கொடுமை எப்படி என்று சொன்னால்,
அவர்கள் எதையெல்லாம் பார்த்து பார்த்து அந்த தூபபீடம் மற்றதை எல்லாம் அவர்கள் தினந்தோறும் பார்த்தார்களோ அது அவர்களுடைய முதுகு மேலேயே சுமக்கப்பட்டு பாபிலோன் வரைக்கும் நடந்து, மற்ற ராஜாவுக்கு பயன்படுத்தக்கூடியதெல்லாம் வண்டியில போனது, ஆனால் தேவாலயத்துக்குரிய காரியமெல்லாம் இவங்க முதுகு மேலேயே சுமக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டது. இது எவ்வளவு பயங்கர தன்மை என்பதை யோசித்து பாருங்க. எருசலேமுக்குள்ள இருந்த ஒருவரையும் விடாம, முக்கியமாக ஏழை விவசாயிகளை மட்டும்தான் அந்த தேசத்தில் குடியிருக்கும்படியாக செய்த நேபுகத்நேச்சர் உயர்ந்த வர்க்கத்துக்கு சேர்ந்த மனிதர்களையும் பணக்காரர்களையும் ஆசிரியர்களையும் ஒருத்தனையும் விடாம எல்லோரையும் சிறைப்பிடித்து அவர் பாபிலோனுக்கு கொண்டு போகும்படியாக கட்டளையிட்டு விட்டார். இனி என்றென்றைக்கும் எருசலேமுக்கோ இஸ்ரேல் நாட்டுக்கோ கால் வைக்காத அளவுக்கு பாலைவனத்தில் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் நடந்தே பாபிலோனுக்கு நேபுகத்நேச்சர் இந்த இஸ்ரேல் மக்களை பண கைதியாக கொண்டு செலுத்தினார். இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், அப்படி பாலைவனத்தில் நடந்து போகக்கூடிய இஸ்ரேல் மக்கள் நிறைய பேர் பலவீனப்பட்டு மற்ற எதிர்ப்பு காட்டி அங்கேயே நிறைய பேர் பிணையாக்கப்பட்டாங்க. அந்த மௌரிய மலையின் கீழே நிறைய பேருடைய சடலம் புதைக்கப்பட்டிருக்கு. இன்று யாராவது ஆராய்ச்சி பண்ணால் விடை அவர்களுக்கு கிடைக்கலாம். தாவீது நகரத்தினுடைய கிழக்கு பகுதியில் ஆராய்ச்சியாளர்கள் கண்டு பிரமித்து போயிருக்கிறார்கள். ஏன்னா அதை சமட்டியால் வெட்ட வெட்ட துண்டுகள், துணி துண்டுகள், பயங்கரமான மண்டை ஓடுகள் கிடைக்கிறது. இதைதான் பாபிலோனுடைய சிறை இருப்பு என்று சொல்லி அவர்கள் வர்ணிக்கிறார்கள். மட்டுமல்ல, அந்த பகுதியில் மண்ணை தோண்ட தோண்ட அன்றைக்கு பாபிலோன் சிப்பாய்கள் பயன்படுத்திய வெண்கல அம்புகள் எல்லாம் ஏராளமாய் அங்க கிடைக்கிறது. மண்டை ஓடுகள். அந்த அளவுக்கு தீக்கி இரையாக்கப்பட்ட எருசலேமுடைய கதி ஆராய்ச்சியாளர்களை தோண்ட தோண்ட கதி கலங்க வைக்கிறது. அதனுடைய சாம்பலுடைய நிறம் எப்படி இருக்கிறது என்றால், அது நேரடியாக நரகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட சாம்பலோ என்பதை போல அந்த மண்ணுக்கடையில் அப்படிப்பட்ட சாம்பல்கள் அடங்கியிருக்கிறது ஆராய்ச்சியாளர்கள் பார்த்திருக்கிறார்கள். பின்பு பாபிலோனிய சிப்பாய்கள், அதாவது நேபுகத்நேச்சருடைய சேனை படைகள் ஆலயத்தினுடைய உயரத்தில் இருந்து பிடித்து ஒரு கல்லு கூட இல்லாதபடி எப்படி தரைமட்டமாக்கி நாசம் படுத்தினார்கள் என்கிற விஷயமெல்லாம், அன்றைக்கு நடந்த அகோரமான காரியங்கள் எல்லாம் இன்றைக்கும் கொலை நடங்க வைக்கிற காரியமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. பழைய காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. ஒரு பட்டணமோ அல்லாவிட்டால் அந்த ஜனங்கள் தோற்கடிக்கப்பட்டா அவங்க ஆராதிக்கிற கடவுளை செத்து போயிட்டார் அல்லது அந்த கடவுளும் சேர்த்து தான் தோற்கடிக்கப்பட்டார் என்கிற ஒரு பழமொழி, ஒரு நம்பிக்கை. அதுபோல எருசலேம் நகரம் இஸ்ரேல் மாற்றப்பட்டது. சிறைப்பிடிக்கப்பட்டு இத்தனை அவதிகளை அடைந்த பின்பு தான் இஸ்ரேல் மக்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்தாங்க. அப்போ தூப பீடத்தை ஏன் இறைவன் கொடுத்தார், பலிகளை ஏன் கொடுத்தார்? அது முக்கியம் அல்ல. சத்தியத்தின் வாயிலாக ஜெபம் மற்றும் சத்தியம் கேட்கிறது மூலமாக மட்டும்தான் கடவுளோடு கூட நாம் ஒன்றாக்கப்பட முடியும் என்பதை கண்டுபிடித்தார்கள். பின்புதான் யூதர்களுக்குள்ள ஒரு ஒழுங்கான சத்தியம், ஒரு ஒழுங்கான ஆராதனை, ஒரு ஒழுங்கான ஜெபம் எல்லாம் ஏற்கப்பட ஆரம்பித்தது. பார்த்தீர்களா? ஏனவைதான் கடவுள் தூபம் இடு என்று சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். கடவுள் எதை சொல்ல வராரு என்பதை புரிந்து கொள்ளாமல் சொல்லியிருக்கிறதையே செய்து கொண்டிருப்பது எத்தனை மடத்தன்மை. ஆனாலும் இங்கு நாம் ஒரு விஷயத்தை கவனத்தில் வைக்கணும். நேபுகத்நேச்சர் முற்றிலுமா அழித்து விட்டன் என்று அவர் நினைத்தார். ஆனால் அதே நேரத்தில் அவரும் ஒரு 30 வருஷம் தான் அரசாண்ட முடிந்தது. கடவுள் அவரையும் சேர்த்து தண்டித்தார். இஸ்ரேல் ஜனங்களுக்கும் நல்ல பாடம் வகுத்தது. என்ன விஷயம் அப்படின்னா, சாலமோன் கட்டிய அந்த ஆலயத்தை நம்மால பார்க்க முடியலையே, அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கல. இருப்பினும் இன்றைக்கு நாம் இறைவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். அதை குறித்து தான் நாம் சந்தோஷப்படணும் அல்லவா? என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, தூபம் காட்ட வேண்டாம், அந்நியருடைய தூபம் வரக்கூடாது, அந்நிய அக்கினி வரக்கூடாது, போஜன பலியாகிலும் பான பலியாகிலும் தூப பீடத்துல வைக்காத, எனக்கு பிடிக்காததை நீ செய்யாத என்று இறைவன் சொல்லியும் செய்த அந்த ஜனங்களுடைய கதி என்ன ஆச்சு? அந்த ஆலயம் இடிக்கப்படல. புதிய ஏற்பாட்டில் பைபிள் சொல்லுகிறது, நாமே இறைவனுடைய ஆலயம். அப்ப கடவுள்
உங்களுடைய உடலை ஆலயமாக கருதுகிறார். அப்ப அந்நிய தூபம் உங்க உடலுக்குள்ள போடக்கூடாது என்று இறைவன் சொல்லுவார்னா, அந்நிய அக்கினி உங்க உடலுக்குள்ள வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுவார்னா, தயவு செய்து அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அந்நியருடைய மார்க்கத்துக்கு ஏற்றபடி, அந்நியருடைய மதத்துக்கு ஏற்றபடி நடக்கிற செயல்பாடுகள் எல்லாவற்றையும் விட்டு கடவுளுடைய வேதமும் கடவுளுடைய சத்தியம் சபையில என்ன சொல்லப்படுகிறதோ, அந்நியர்களுக்கு ஏற்றதான காது, மூக்கு, தலை, நெத்தி, இதுல ஏதையும் அந்நியருடைய அக்கினி வராதபடி உங்க உடலை நீங்கள் காத்து கொண்டால் கடவுள் உங்க உடலை கூட இடிக்க மாட்டார். ஏன் நம்ம நரகத்துக்கு போறோம்? நம்ம உடல் ஆண்டவருடைய ஆலயம். ஆனா அந்நியருடைய அக்கினி காது, மூக்கு எல்லாத்திலையும் இருக்கு. அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயம். அந்நியருடைய ஜெபம், அந்நியருடைய அந்த வழிமுறைகள், அந்த பேச்சுகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. ஒண்ணு நடந்தா சத்தியத்திற்காக நடக்கணும் இல்லையா குட்டீஸ்? இல்லையா? இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. சின்ன ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. விதமாக இந்த வார்த்தையை கேட்கும்படியாக நீர் கொடுத்த இந்த நல்ல அருளுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைங்க இவ்வளவு நேரமாக இந்த வசனத்தை கேட்டு மெய்யாகவே தங்களுடைய வாழ்க்கை இறைவனுக்கு ஏற்றதான உடலாக ஆலயமாக வைத்துக் கொள்ள இவங்களுடைய மனசு ஏவப்படுகிறது என்றால், அப்படியே இவர்களை முதாலயமாக பயன்படுத்தி நாளைய தினத்துல நாங்க இந்த ஊழியத்துல மரித்து போயிடுவோம், இருக்க மாட்டோம் இந்த உலகத்துல. இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைங்க இந்த சத்தியத்திற்கு சாட்சியாக உமது ஆலயமாக ஆண்டவரே உம்முடைய கிறிஸ்துவுடைய சரீரத்திற்கு சாட்சியாக வாழ இந்த பிள்ளைகளை பலப்படுத்தும். இந்த பிள்ளைங்க சோர்ந்து போகாதபடி எப்பொழுதும் உற்சாகம் உள்ளவர்களாக, எந்த விஷயத்தில மனசோர்வு இல்லாதவர்களாக நடந்திட இவர்களுக்கு அருள் புரியும். கைவிடாது இருக்கிற தெய்வம் இவர்களை ஆசீர்வதித்து இந்த பிரயாணத்தை முடித்து, அப்பா என்னோடு கூட இவர்கள் சேர்ந்து ஆராதிக்க 600-700 கிலோமீட்டர் கூட நீர் ஆசீர்வதித்து மன திருப்தியில சந்தோஷத்தில் இவர்களை நிரப்புகிறார். கைவிடாதிரும் ராஜா, இவர்கள் மீது உமது அருள் தங்கி இருக்கட்டும். நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.